விடாமுயற்சி படத்துக்கு பெரும்பாலும் இப்ப மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எதனால இந்த ரிவ்யூஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்துல நல்ல காதல காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா, கடைசியில கள்ள காதல காமிச்சிட்டாங்க. படத்தோட ஹீரோயின் த்ரிஷா இருக்காங்களே, நான் இன்னொருத்தன் கூட தொடர்புல இருக்கிறேன் அப்படின்றத டைரக்டா புருஷன்கிட்டயே சொல்லிச்சு அந்த அம்மா. பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட தொடர்புல இருக்கிறான் அப்படின்னு சொல்லியும் புருஷன் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. நீ என்னை விட்டு போவாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ த்ரிஷாவை படத்துல கடத்தின உடனே நம்மளோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுதுன்னா, அந்த அம்மா தான் உன்னை வேணாம்னு சொல்லிட்டு விட்டு போயிச்சப்பா, நீ எதுக்கு அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். படத்தோட கிளைமேக்ஸ்ல மறுபடியும் கள்ள காதலனை விட்டுட்டு நல்ல காதலன் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி படத்தை வந்து முடிச்சுட்டானுங்க. அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து அப்படின்ற மாதிரி தான் த்ரிஷாவோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த கேரக்டர் மேலேயே ஒரு கனெக்ட் நம்மளுக்கு வரல. அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதனால பிரிய போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தா கூட த்ரிஷாவோட கேரக்டர் மேல நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். எப்படியாவது தலை வந்து த்ரிஷாவை காப்பாத்திடணும் அப்படின்னு நம்மளுக்கும் தோணி இருக்கும். கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு மேட்டரால தான் படம் ஆடியன்ஸுக்கு பெருசா கனெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுது. பட் மேக்கிங் எல்லாம் வந்து மிரட்டி விட்டாங்க. அனிருத்தோட பிஜிஎம்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ படம் ஒரு வாட்டி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது.